அதிகமா கேட்கறது என்ன அப்படின்னா நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம வந்து இதோட கான்செப்டே என்னன்னா, நமக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எங்கெங்கயோ இருந்து வந்து நமக்கு கன்னியாகுமரியா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி, இந்த பக்கம் வேலூர், அது மாதிரி வந்து கோயம்புத்தூர், இந்த மாதிரி நிறைய ஏரியால இருந்து வந்து நம்ம கால் பண்றீங்க. இந்த மாதிரி வந்து சின்ன கிட்டுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஆள் அனுப்பி பண்ணணும் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதுக்கான காஸ்ட் வந்து நமக்கு எங்கேயோ வந்து போகுது. இப்போ நமக்கு வந்து இங்க சென்னையில இருந்து நம்ம கன்னியாகுமரி போறோம் அப்படின்னா அதுக்கான பஸ் ஃபேர் ஒரு 2 பேர் வராங்க அப்படின்னால அதுக்கான சார்ஜ் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கான சாப்பாடு செலவு, அதுக்கான காஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடுது. அதுக்காக தான் வந்து யோசிச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இது வந்து செல்ஃப் இன்ஸ்டாலேஷன் கிட் அப்படின்னா என்னன்னா, கஸ்டமரே வந்து ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தா போதும். மேக்சிமம் நம்ம சேனலை பாக்குறவங்க அதிகமா வந்து ஓரளவுக்கு டெக்னிக்கல் பர்சனா தான் இருக்கீங்க. அதனால வந்து நீங்களே வந்து இதை வந்து நீங்க வந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு கடை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து கரண்ட் பில் கட்டிட்டு இருக்கீங்க. அதாவது சில பேர் வந்து லைட்டு ஒரு 4 லைட்டு இல்ல 3 லைட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேன் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க கடையில. மேக்சிமம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு லோடு இருக்காது. அந்த மாதிரி வந்து இருக்கிற இடமாகட்டும். அதுக்கப்புறம் வந்து சென்னையிலேயே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபிளட் டைம்ல வந்து சுத்தமா ஒரு வாரம் அந்த மாதிரி எல்லாம் வந்து பவர் கட் வந்து கட் ஆயிடும். அந்த மாதிரி டைம்ல இதை வந்து நீங்க ஒரு பேக்கப்பா வாங்கி வச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து இது ஈவன் நீங்க இன்வெர்டர்லயே வந்து நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேனலை வந்து உங்களோட நீங்க ரெகுலர் நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய உங்களோட இன்வெர்டர்லயே நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வாரம் இல்ல, உங்களுக்கு ஒரு மாசம் பவர் கட் இல்ல அப்படின்னாலும், பவர் கட் இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து சோலார்ல இருந்து சார்ஜ் ஏறி உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க நிறைய பேர் வந்து மொபைல் கூட சார்ஜ் போட முடியாம ரொம்ப வந்து கஷ்டப்பட்டாங்க போன ஃபிளட்ல பாத்தீங்கன்னா. அதுக்காக வந்து இந்த செல்ஃப் இன்ஸ்டாலேஷன் கிட் வந்து கொண்டு வந்திருக்கோம். அடுத்து வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராக்டரு, அதுக்கப்புறம் லாரி, அந்த மாதிரி நிறைய வெஹிக்கல்லாம் வந்து நிறைய வச்சுட்டு கிராமத்தெல்லாம் வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அவங்கலாம் பாத்தீங்கன்னா வண்டி வந்து சில சீசன் டைம்ல தான் ஓடும். இப்ப டிராக்டர் பாத்தீங்கன்னா வீட்லயே ஒரு 3 டிராக்டர் 4 டிராக்டர், அதுக்கப்புறம் 2 லாரி, ஜேசிபி, அந்த மாதிரிலாம் வந்து கிராமத்து சைட்ல நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வந்து அவங்களோட வண்டிங்க வந்து ஓடாம கொஞ்ச நாள் நிக்குது அப்படின்னா அதுக்கான பேட்டரி வந்து கண்டிப்பா வந்து ட்ரைன் ஆயிடும். நீங்க இப்ப பாத்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து ஆக்சுவலா ஒரு டிராக்டரோட பேட்டரி தான். இந்த டிராக்டரோட பேட்டரி தான் வந்து இப்போ ட்ரைன் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக வந்து இப்ப சார்ஜ் போட்டிருக்கோம். இப்ப ஆக்சுவலா வந்து 6:15 ஆயிடுச்சு டைம். அதனால வந்து சுத்தமா சன்லைட் இல்ல. இந்த டிராக்டரோட பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் போட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து நிறைய வண்டிங்க வச்சிருக்கவங்க அவங்க கூட வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கிட்ட வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட வண்டியில வந்து பேட்டரி வந்து சார்ஜ் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு 150 ரூபால இருந்து 200 ரூபா கொடுத்து போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கிட் இருந்தது அப்படின்னா நீங்களே வந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த கிட்டோட கான்செப்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் இன்ஸ்டாலேஷன் கிட் அப்படின்றதுனால வந்து இப்போ வந்து சும்மா வந்து டெஸ்டிங்காக இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஒரு பினிஷிங் ப்ராடக்டா வரும்போது வந்து ஒரு சூப்பரான வந்து பிளக் அண்ட் பிளேல வந்து கொடுத்துருவோம். என்ன அப்படின்னா ஒண்ணுமே தெரியாதவங்க கூட வந்து இதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளக் டைப்ல வந்து போட்டு கொடுத்துருவோம். நீங்க வந்து எல்லாமே வந்து பேனலு, அதுக்கப்புறம் வந்து இது வந்து லூம் சோலாரோட 225 வாட்ஸ் பேனலு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசி எம்சிபி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 ஆம்ப் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு சுவிட்ச் போர்டு வந்து கொடுத்துருக்கோம். என்ன எதுக்கு அப்படின்னா நம்ம லைட்டு ஃபேனு அதெல்லாம் யூஸ் பண்றதுக்காக வந்து சுவிட்ச் போர்டும் அதுக்கான பிளக் பாயிண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா இப்போ ஆன் பண்ற பாருங்க. ஆன் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளக் வந்து நீங்க வந்து ஒரு 5 மீட்டர் வயர் வந்து இருக்கு. ஸ்டாண்டர்டா வந்து ஒரு 5 மீட்டர் வயர் வந்து வந்துடும் இதுல. அதுக்கப்புறம் நீங்க இந்த வயரை வந்து பிளக் பண்ணீங்கனாலே போதும். பிளக் பண்ணி நீங்க சுவிட்ச் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனலை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது வந்து லூம் சோலாரோட 225 வாட்ஸ் பேனல். அதே மாதிரி இது வந்து ஆஃப் கட் பேனல். ஆஃப் கட் பேனல் அப்படின்னா என்னன்னா, இந்த ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, இதுல வந்து இந்த பாதி ஒரு ஆஃப் ஆகும், அந்த பாதி ஒரு ஆஃப் ஆகும் இருக்கும். எதனால அப்படின்னா இந்த பாதியில உங்களுக்கு நிழல் பட்டுது அப்படின்னாலும் இந்த பாதியில இருந்து எவ்வளவு வாட்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகுமோ அதுக்கான பவர் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கும். இதுவே நீங்க பழைய பேனல் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்து அட்வான்ஸ் மாடலு, சூப்பரா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். பழைய பேனல் அப்படின்னா உங்களுக்கு லேசா நிழல் பட்டாலே என்ன ஆயிடும்னா ஃபுல்லா பேனலே வந்து அவுட்புட் வந்து உங்களுக்கு வராது. வோல்டேஜ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து உட்காந்துரும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நிழல் பட்டாலுமே ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கும். 144 செல் வருமா, 72 செல்ஸ் வரும் இதுக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 72 செல்ஸ் வரும். பெரிய பேனல் அப்படின்னா உங்களுக்கு 144 செல் வரும். இதே
இதே கிட்ட வந்து நம்ம பினிஷ்டு ப்ராடக்டா பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு வீடியோ போடுறேன், பாருங்க. நம்ம வந்து பார்க்கும்போது இது வந்து ப்ராப்பரா எந்த ஒரு ஒயரிங்கும் பண்ணிருக்காது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்டிங் தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து மார்க்கெட்ல நம்ம கொடுக்கும்போது வந்து ஃபுல்லா டெஸ்டிங் முடிஞ்சு எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் வந்து நமக்கு வந்து வெளியே வந்து ரிலீஸ் பண்ணுவோம். நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிட்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்க வந்து ஆர்டர் பண்ணி நீங்க வந்து வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து 1 கிலோவாட் வரைக்கும் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம செல்ஃப் இன்ஸ்டாலேஷன் கிட் வந்து நம்ம மேக் பண்ண போறோம். இது வந்து வெறும் 225 வாட்ஸ் தான். மினிமம் வந்து ஒரு 4 லைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபேன் வந்து பிஎல்டிசி ஃபேன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுல நீங்க பிஎல்டிசி ஃபேன் 2 ஃபேன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 ஃபேனு, அதுக்கப்புறம் வந்து 2 லைட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், டியூப் லைட். இது வந்து 4 அடி லைட்டு, 4 ஃபீட் லைட்டு. ஆக்சுவலா வந்து அதே வந்து 1 ஃபீட்டு அதெல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னமும் வந்து பேட்டரி வந்து பேக்கப் வந்து நல்லா வரும். நமக்கு வந்து பேட்டரி எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து பேட்டரி பேக்கப் வந்து போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேக்கப் வந்து நல்லா நிற்கும்.